எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாடல் பேப்பர் 5. இப்போ இதில் உள்ள 100 வினாக்களை பாருங்கள், முழுசாக கவனிங்க. ஸோ ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் பேப்பர் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல் கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம். அடுத்து மாஸ்க் முகக்கவசம். அடுத்து ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. கோயம்புத்தூர், கோவை. அடுத்து திருச்சிராப்பள்ளி, மருவு, திருச்சி. கும்பகோணம், குடந்தை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை காண்க. அதாவது ஆப்ஷன் டி, அடடா ஆச்சரியக்குறி, எவ்வளவு சிற்பங்கள், ஆச்சரியக்குறி, உணர்ச்சி குறியீடு. அடுத்து நிறுத்தற்குறிகள் அறிதல். இதுக்கு ஆப்ஷன் டி, அதாவது சேரர்கள் பட்டப்பகலில் கொல்லி, வெட்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. 8வது கேள்வி, பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்துப்பாகம்னு என்னது? வடிகஞ்சி. பாருங்க, நீத்துப்பாகம்னா என்ன? இது வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு வந்து மேல்கஞ்சி. அப்ப சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான். அடுத்து எழுத்து வழக்கு தொடர். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். அப்போ வேலை செய்தால் எதிர்காலத்தில், அப்போ எதிர்காலம். அடுத்து விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. விண்மீன். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தனன். அப்போ இறந்த காலம். உரைத்த வேர்ச்சொல் உரை. கேலி சித்திரம் என்றால் என்ன? கேள்விக்குறி, அதாவது வினாச்சொல்லை கண்டுபிடி. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அடுத்த கேள்வி, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அடுத்து சரியான இனிப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அடுத்து அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. கொழுந்தாடை. அப்போ கரும்போட நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை. கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை. இலக்கண குறிப்பு. கொள்க, குறைக்க, இதெல்லாம் கா விகுதி வந்துச்சுனாவே அது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து இருபொருள் தருக. படினா படிக்கட்டு, படித்தல். அடுத்து பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகைனா புன்னகை, ஆபரணம். அடுத்து இருபொருள் தருக. கூவல்னா நீர்நிலை, பள்ளம். அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. உழைனா உழைப்பு, உழை. இந்த லை வந்து சேரு.
அடுத்து குறில் நெடில் சொல்லாக, அதாவது குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அப்போ மடு, அப்போ மடுனா மாடு என்பதுதான் சரி. அப்போ கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. பாருங்கள், குறில் சொல்ல நெடில் சொல்லாக மாற்றி அதுக்கு உரிய வாக்கியத்தை எழுதணும். இப்போ கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். சரி. இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். சரி. கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானதை தேர்வு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பயண சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம், அதாவது IRCTC எனப்படுகின்ற இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது என்பது தவறு. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை. சரி. அப்போ இ சரி, ஆ தவறு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல் அறிந்து எழுதுக. மீடியானா ஊடகம், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. அடுத்து தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை, குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. திங்கள்னா நிலவு, நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது, திருமறைக்காடு நல்லா ஞாபகம், திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். அடுத்து சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. அடுத்து கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர் கல் குவியல், கல் குவியல். அடுத்து பழம், இச்சொல்லின் கூட்டுப்பெயர் குலை, குலை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார், சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அடுத்து சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இதுக்கு ஆப்ஷன் சி, அதாவது தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. 39. சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் பி, சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. அடுத்து ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். அடுத்து கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும், அதாவது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இப்போ இது இங்கே வரும், இது இங்கே வரும். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகள். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அடுத்து சொல்பொருள் பொருத்துக. விச்சை, விச்சைனா கல்வி. ஈயில் கொடுத்தல். பருதி, பருதினா கதிரவன். வெற்பு மழை. ஆப்ஷன் டி. உரு, இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. அழகு. அடுத்து சொல்லையும் பொருளையும் பொருத்துக. பொக்கிசம் செல்வம். பரினா குதிரை, சிங்காரம் அழகு, சூரன் வீரன். ஆப்ஷன் டி. அடுத்து பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. அப்ப புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். அடுத்து
ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடர். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். அடுத்து, காமராசர் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி. இந்த நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? நேர்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. தேர்வுக்கு பணம் கட்ட. இது வந்து பணம் கட்டல்ல, தேர்வுக்கு பணம் கட்ட வந்து அவர்கிட்ட கேட்டாங்க. அடுத்து, காமராஜர் செய்த உதவி. பணத்தை கொடுத்தார் அந்த சிறுவர் சிறுமிக்கு. அடுத்து, பூட்டுங்கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பூட்டும் கூட்டல் கதவுகள். பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொய் கூட்டல் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து, நலமெல்லாம். நலம் கூட்டல் எல்லாம். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. சோர்வு. அடுத்து, எதிர்ச்சொல்லை பொருத்துக. அணுகுனா விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. ஆப்ஷன் பி. அடுத்து 59வது கேள்வி. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. இது பாருங்க, இலங்கை. ஏன்னா மீதியெல்லாம் கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாம் மாநிலங்கள். இலங்கை வந்து நீங்கள் தீவாகவும் எடுத்துக்கலாம், நாடாகவும் எடுத்துக்கலாம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, பொருந்தா சொல்லை கண்டறிதல். அவன் அல்லீர். பொருந்தா சொல்லை எழுதுக. இறந்த கால பெயரச்சம். படித்த மாணவன் படிக்கும் மாணவி. அப்போ இது பொருந்தா சொல். அடுத்து, கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடர். காகம் கரையும், மயில் அகவும் என்பது சரி. அடுத்து, பிழை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள். உபதேசம் என்னது? அறிவுரைகள். அறிவுரைகள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. ஏற்றமளிப்பவை. அடுத்து, சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பேங்க்னா வங்கி. பேங்க்னா வங்கி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பேச்சாற்றல்னா எலோக்யூஷன். அடுத்து, டெபிட் கார்டு பற்று அட்டை. டெபிட் கார்டு பற்று அட்டை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரினா தொடர். இந்த வரி வந்து தொடர். இதுதான் சரியான ஒன்று. அடுத்து, பறவைனா கடல். இந்த பறவை புல். அடுத்து, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். வாழ்த்தினான். அடுத்து, அதாவது பாருங்கள், 3 சொல்லினா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டாக இருக்கணும். 2 சொல்லினா இங்கே, ஸோ இதெல்லாம் வேறுபடக்கூடாது. திருமண. அடுத்து, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணை. அணி வனப்பு. அடுத்து, சூம்பல் சிவியல் அழியல். சூம்பல் சிவியல் அழியல். இதெல்லாம் கெட்டுப்போன காய்கனி வகை. கெட்டுப்போன காய்கனி வகை. அடுத்து, ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். கடல்னா முன்னீர் பவ்வம். அடுத்து,
வேர் சொல்லை பெயரெச்சமாக்குக. பெருனா பெற்ற, பெற்ற. சரியான வேர்ச்சொல் இணை பொறி, பொறித்த. ஆடினான் வேர்ச்சொல் ஆடு. அடுத்து குமை, குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கான், கண்டான். அடுத்து அகர வரிசைப்படி எழுதுக. உழவு ஏர் மண் மாடு, உழவு ஏர் மண் மாடு. அகர வரிசைப்படுத்துக. உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி, உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அழகு, இசை, உரிமை, ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை, அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. பாருங்க, தின் 3 சொல்லினா வலிமை, தின் 2 சொல்லினா உன், உன். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இதுக்கு சரியான விடை குவிந்து, குவித்து. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. இது சரியான ஒன்று. அடுத்து சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கியை உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். அப்போ பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? விடைக்கேற்ற வினா. தமிழர்களின் வீர விளையாட்டு எது? ஏறுதழுவுதல். அடுத்து பாருங்க, கல்லில் நார் உரித்தல், உரித்தல். கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இயலாத செயல், இயலாத செயல். அடுத்து செய்வினை தொடரை கண்டறிக, செய்வினை தொடரை கண்டறிக. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள், கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். அடுத்து பிறவினை தொடரை காண்க. அவனை திருந்தச் செய்தான், அவனை திருந்தச் செய்தான். பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருளை கூறு. மனதில் பதிதல், மனதில் பதிதல். அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று, இல்லாத ஒன்று. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் அவளை நினைத்து உரலை இடித்தல், அதாவது எண்ணமும் செயலும் ஒத்துவராமை. அடுத்து சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர், தன்னார்வலர். கிளைமேட், தட்பவெப்பநிலை. காணொளி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ். விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை, வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை, ஏவல் விடை. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூற மறுத்தல், அதாவது என்ன மறுத்து கூறல், மறைவிடை, மறைவிடை. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது எஸ்ஐ எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாடல் பேப்பர் 5. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.